தம்பி, நெஞ்சு வலி மாத்திரை காலி ஆயிடுச்சு. காசு கொடுத்தா நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். என்கிட்டலாம் காசு இல்லை. மாசமான உனக்கு மாத்திரை வாங்கி வாய்க்கரிசி போடணும் போலயே. ஒரே தொல்லையா இருக்கு. ஏன்பா இப்படிலாம் பேசுற? இல்லப்பா, முக்கியமான மாத்திரை அதான். முக்கியமான மாத்திரைலாம் சொத்தெல்லாம் தங்கச்சி பேர்ல எழுதி வச்சல, அவ வீட்டுல போய் கேட்க வேண்டியதானே? எனக்கு புரியுதுப்பா, உன் தங்கச்சி பேர்ல சொத்து மொத்தம் எழுதி கொடுத்ததுனால நீ கோவமா இருக்க. உன் படிப்பு செலவுக்கு எவ்வளவு செலவாச்சு தெரியுமா? உனக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுத்துருக்கேன்பா. சும்மா நடிக்காதப்பா. இது வரைக்கும் நீ எனக்காக என்ன பண்ண? எதுவுமே பண்ணல. பாரமாவும் செலவாவும் மட்டும்தான் இருக்கிற. என் பொண்டாட்டி உன்னை வீட்டை விட்டு வெளில அடிச்சு துரத்த சொல்றா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. பேசாம எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்னப்பா? இந்த வீட்டை விட்டு எங்கேயாச்சும் போயிடுப்பா. ஐயோ வேணாம்ப்பா. அப்புறம் காணா போன உன்னை போலீஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா என் புள்ள என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறான், அதனாலதான் வீட்டை விட்டு வெளில விட்டு சொல்லி என்ன தூக்கி ஜெயில போட்டுருவேன். ஏன்பா இப்படி மனசு வலிக்கிற மாதிரி பேசுற? பா, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நீ பேசாம என் கூட முதியோர் இல்லத்துக்கு வாப்பா. உனக்கு எதுக்குப்பா கஷ்டம்? நான் ஏற்கனவே ஒரு முதியோர் இல்லம் பார்த்து வச்சுட்டேன். உனக்கு அட்ரஸ் கூட கொடுக்க மாட்டேன்ப்பா. நான் கிளம்புறேன். தயவு செஞ்சு கிளம்பு. நான் போறேன்பா. சுந்தரம் உங்க அப்பா தானே? ஆமா. உள்ள வரலாமா? வாங்க. சுந்தரம் எங்க அப்பா தான். பட் ஆனா அவர் இப்ப இங்க இல்லையே. தெரியும் சார். 2 நாளைக்கு முன்னாடி உங்க அப்பா ஹோம்லயே இறந்துட்டாரு. மேடம், என்னங்க சொல்றீங்க? ஆமா சார். உங்க பேர்ல 50 lakhs இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு. அதை வெரிஃபை பண்ண தான் வந்தேன். இது வரைக்கும் நீ எனக்காக என்ன பண்ண? எதுவுமே பண்ணல. என்னாச்சு சார்? கடைசி வரைக்கும் நான் எங்க அப்பாவை புரிஞ்சுக்கவே இல்லை மேடம். எல்லாருமே அப்பாவை தப்பா தான் சார் புரிஞ்சுக்கிறாங்க. உங்க அப்பா தான் என்னோட கிளாஸ் டீச்சர். அவர் இப்படி ஹோம்ல போய் இறந்து போவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். ரொம்ப நல்ல மனுஷன் சார். எங்க அப்பாவை நானே கொன்னுட்டேன் மேடம். நானே கொன்னுட்டேன். இருக்கும்போது விட்டுட்டு இப்போ ஃபீல் பண்ண அப்பா அருமை தெரியல. இன்னைக்கு எங்களை மாதிரி நிறைய பேர் நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு அவர் தான் சார் காரணம். ஏன்? அவர் கொடுத்த கல்வினாலதான் நீங்களே நல்லா இருக்கீங்க. சிலருக்கு சில விஷயம் லேட்டா புரியும், இன்னும் சிலருக்கு ரொம்ப லேட்டா புரியும். ஆனா கடைசி வரைக்கும் நான் எங்க அப்பாவை புரிஞ்சிக்கவே இல்லை மேடம். நீங்க மட்டும் இல்லை சார், பல பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. சின்ன வயசுல இருந்து எல்லாருக்குமே நம்ம அப்பா தான் ஹீரோ. ஆனா அதே நம்ம வளர்ந்த அப்புறம் அவர் சொல்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் தப்பா புரிஞ்சுட்டு அவரை வில்லனா பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அப்பா நம்ம படிப்புக்கு கொடுக்குற மதிப்பும் கண்டிப்பும் நம்ம வளர்ந்த அப்புறம் தான் அதோட அருமை புரியும். இந்த உலகத்துல தன்னை விட பெரிய ஆளா ஆகணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் நம்ம அப்பா மட்டும்தான் சார். இதெல்லாம் நீங்க ஒரு நாள் அப்பா ஆவீங்கல்ல, அன்னைக்கு உங்களுக்கு புரியும். நாங்க சார் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. நான் வரேன் சார். அப்பா அப்பா அப்பா